அர்ஜுன் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? அந்த அர்ஜுனை நீங்கள் இன்னும் காட்டி கொடுக்காதது காரணம் அவன் உங்களை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கான். நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும்னு இன்னும் நீங்கள் அவனை காட்டி கொடுக்காம இருக்கீங்க. கரெக்டா? அவன் உங்களை வெளியே எடுப்பான்னு நம்புறீங்களா? அதுவும் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் வெளியே வருது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறான். டேய், நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவன் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அத அவனோட பாத்துக்கோங்க. பாரு, உள்ளே இங்கே உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் வந்து பேசியிருப்பாரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வச்சு நீ தான் எங்களை மிரட்டுறியா? இங்கே இருக்கிறதுல ரொம்ப மோசமான பிளாக்ல எங்களை மாற்றி வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற வார்டனும் அடிக்கடி எங்களை மிரட்டிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆமாம், நான் தான் அதை பண்ண வைக்கிறேன். ஆனால் இது நிற்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். அப்படி செஞ்சா இங்கே உள்ள உங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடி என்னால் பார்த்துக்க முடியும். என்ன செய்யணும்னு சொல்ற? மேகனா கொலையில் அந்த அர்ஜுனுக்கும் பரமனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லணும். காட்டி கொடுக்க சொல்றியா? சும்மாலாம் ஒன்றும் செய்ய வேணாம். உள்ள உங்களுக்கான சேஃப்டிக்கு நான் ரெடி பண்ணுறேன். அந்த அர்ஜுனை விட 5 லட்ச ரூபா பணத்தை நான் எக்ஸ்ட்ராவாக தரேன். உன் அக்கௌண்ட் நம்பரை சொல்லு. 20 லட்ச ரூபா பணத்தை நான் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லணும். அவ்வளோ பணத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? நாங்க ஜெயில் உள்ள இருக்கோம். உங்களை விசாரிக்கிறப்போ அர்ஜுனை காட்டி கொடுத்தா விசாரணைக்கு ஒத்துழைச்சதுக்காக தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா நீங்கள் வெளியே வந்துடலாம். உன்னை நான் எப்படி நம்புறது? பணத்தை அனுப்பு முதல்ல. நீ மட்டும் சரின்னு சொல்லு. இப்பயும் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீ முதல்ல பணத்தை அனுப்பு. சரி, அக்கௌண்ட் நம்பரை சொல்லு. அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சாச்சு. அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அவன் உங்களுக்கு ஆவ வாங்குறதுக்கு கூட தயங்க மாட்டான். அதுக்கு முன்னாடி அவன் ஜெயிலுக்கு போகணும். இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறப்போ நீங்கள் உன்னை பற்றின உண்மையை சொல்லணும். சரி, எங்களுக்கு தேவை பணம் தான். அதை நீ கொடுத்துட்ட. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். அதான் வாடா போலாம்.